எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்குமே ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய வேர்க்கடலையை நல்லா வறுத்தரைச்சி எடுத்துட்டுங்க. அது கூட கொஞ்சம் வெல்லம், நெய், ஏலக்காய் தூள்லாம் சேர்த்து ரொம்ப சுலபமாக ஆரோக்கியமான ஒரு வேர்க்கடலை உருண்டை ரெசிபி பார்க்கலாமாங்க. 4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு தோல் நீக்கிய கடலை இருந்தால் அது கூட பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ இந்த கடலையோட கலர் பாருங்களேன் இப்படி இருந்தது. இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. ஒரு ஈர கடலை எடுத்து ஆற வச்சு லைட்டாக அழுத்தினா தோல் இந்த மாதிரி நீங்கி வந்தால் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க. ஒரு துணியில் மாற்றி பரப்பி விட்டுருங்க ஆறுறதுக்காக. ஆறணுன்னு அதே துணியை மடித்து நல்லா தேய்ச்சிங்கன்னா தோலெல்லாம் உறிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக கடலை அள்ளி லைட்டாக ஜலிச்சிங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்துடுங்க. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஹை பவரில் அரைக்கக்கூடாதுங்க. எண்ணெய் சீக்கிரம் பிரிஞ்சு வந்து கெட்டியாயிடும். பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு ஸ்பூனில் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைங்க. இந்த மாதிரி நரன்னு இருக்கணுங்க. ஒரு 3 நாள் ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாங்க. சர்க்கரை பாக்கு 1.5 கப் அளவு நான் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வேணால் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி உடையாமல் வரணுங்க. இதில் இப்போ அரைச்ச வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா பேனை விட்டு சுருண்டு வருங்க. அப்போ 2 டேபிள் ஸ்பூன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். தீரனுக்கு கொடுக்குறனால நீங்கள் நெய் சேர்த்திக்கோங்க. அதை நல்லா கிளறிட்டே வாங்க. அப்புறம் இடித்த ஏலக்காயும் சேர்த்து அப்படியே கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பேன் விட்டு வருங்க. இது அப்படியே எண்ணெய் தடவுனா ஒரு பேக்கிங் ஷீட்க்கு மாற்றிட்டுங்க. சூடாக இருக்கிறனால அந்த பேக்கிங் ஷீட் வச்சு இந்த மாதிரி பிணைஞ்சிட்டுங்க. இது உருண்டை பிடிக்கிற வீடியோ மட்டும் நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேங்க. ஆனால் நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிறப்பே கடகடன்னு உருண்டை பிடிச்சாதாங்க பிடிக்க வரும். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை உருண்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.